கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நித்திய வெளிச்சம் என்கிறதான தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் மிகவும் ஜெப சிந்தனையோடு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக, இடைபடுவாராக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஐக்கியத்தோடு உள்ள ஜெபம் என்கிறதான தலைப்பின் அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை நாம் தேவ சமூகத்தில் சிந்தித்து ஜெபிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். சற்று நேர சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 18வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வசனம் இவ்வாறு சொல்கிறது: அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு விஷயம் கூட அந்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த வசனத்திலே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது ஐக்கியமான ஒருமனப்பாட்டு ஜெபிக்கிறதான ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் அந்த வார்த்தை, அல்லாமலும் உங்களில் 2 பேர். ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை குறித்து நாம பார்க்கும் பொழுது அநேகர் நினைக்கிறாங்க ஒரு 10 பேர் 100 பேர் 1000 பேர் கூடி ஜெபிக்கிற ஜெபந்தான் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கப்படுகிறது என்று சொல்லி ஒருவேளை அநேகருடைய இருதயத்தில் ஒருவேளை நீங்க நினைத்திருக்கலாம். ஆனால் வசனம் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தார். கர்த்தர் நல்லவர். பாருங்க, சோதரம். முதலாவது அந்த வார்த்தை சொல்லுங்க, எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால். காரியம் எதுவாக இருக்கட்டும். சோதரம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் கேட்கிற எந்த காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? பதில் தருவார் ஆண்டவர் சொல்கிறார். என்னிலே நிலைத்திருந்து என்னிட கேட்கிற எந்த காரியத்துக்கும் பதில் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள்ளாக சுத்தம் ஜெபிக்கிற கர்த்தருடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன் என்றும் ஆண்டவர் கற்று தந்திருக்கிறார். அதிலும் விசேஷமாக இந்த வார்த்தை சொல்கிறது, சுத்தம் ஹல்லேலூயா, நீங்கள் அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற 2 பேராக இருந்தாலும், சோதரம், பெரிய திரள் கூட்டம் அல்ல, 2 பேராக இருந்தாலும் 2 பேர் பூமியில எந்த காரியத்தை குறித்தாலும் ஒருமனப்பட்டிருந்தால். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபம் என்று சொல்வது என்ன ஜெபம்? ஒருமனப்பாட்டு, ஒருமைப்பாட்டின் ஜெபம், ஒற்றுமையுள்ள ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருமைப்படுதல் என்றால் என்ன? நம்ம பல பொழுது ஒருமைப்படுதல்னா பல காரியங்களை நினைப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து இருந்து நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு 10 பேர் கூடுகிறோம், ஒரு 20 பேர் கூடுகிறோம், 1000 பேர் கூடுகிறோம். இல்லை என்றல்ல, 1000 பேர் கூடுகிறது ஒரு ஒருமைப்பாட்டினுடைய ஒரு அடையாளமாக இருக்கலாம். ஆனால் ஒருமைப்படுதல் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், இந்த 1000 பேர் கூடுகிறாங்க, ஆனா இவருடைய இருதயம் 1000 விதமாக இருந்தா என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம், இந்த இடத்துல நம்ம ஒருவேளை இருக்கிறோம், இந்த 10 பேர் இருந்தாலும் 20 பேர் இருந்தாலும் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற 1000 பேர் இந்த ஒருவேளை இருக்கலாம். உங்களுடைய இருதயம் எல்லாம் ஒரு மனமானு கேட்டா ஒருபோதும் கிடையாது. உங்கள் இருதயங்கள்
பல காரியங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஸோ ஒரே நேரத்தில் இந்த நிமிஷத்தில் என்னுடைய சிந்தனை இந்த பிரசங்கத்தை குறித்து ஆழமாய் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இதை கவர் பண்றவங்க அதை குறித்ததான சிந்தனையில் இருப்பாங்க. இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவங்க உங்கள் ஜீவியத்தில் பல சிந்தனைகளை நீங்க சிந்திப்பீங்க. கர்த்தர் நல்லவர். அப்படி என்றால் ஒரே நிமிஷத்தில் ஒரே நேரத்தில் மனிதன் பல சிந்தனைகளுடையவனாக இருக்கிறான். கர்த்தர் நாம மகிமைப்படுவது. அப்போ ஆண்டவர் விரும்புகிறது, ஒரு நேரத்தில் ஒரு மனுஷன் ஜெபிக்கிறான்னா அந்த ஜெபிக்கிற ஒரு 10 பேர் கூடியிருக்கிறாங்க, அந்த ஆள் பெருப்பத்தினால் அல்ல, இருக்கிற ஜனங்கள் ஒரு 10 பேர் இல்ல 2 பேர் இல்ல 1000 பேராக இருந்தாலும் உங்களுடைய இருதயம் 1000 இருதயமாக இராமல் நீங்க 1000 பேராக இருந்தா உங்களுடைய இருதயம் ஒரு இருதயமாக மாற்றப்பட வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு விண்ணப்பத்துக்காக நாம ஜெபிக்கும் பொழுது ஒருவர் என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறாங்க, ஒருவர் கணவனாருக்காக ஜெபிக்கிறாங்க, ஒருவர் தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க, ஒருவர் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க, ஒருவர் மற்ற ஏதோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, ஒருவர் பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அப்படி பல காரியங்களுக்காக நீங்கள் உலாவி பலரும் பல காரியங்களுக்கு 1000 பேர் 1000 காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு பலன் உண்டா என்று கேட்டா நிச்சயமாக பலம் உண்டு. தேவ சமூகத்தை கேட்கிற எந்த காரியத்தையும் கேட்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில இருவர் ஒருமனப்பட்டு கேட்க ஜெபம் மிகவும் விசேஷம் உள்ளதாக இருக்கிறது கர்த்தருடைய சமூகத்தில். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் குடும்பமாக இணைந்து கரத்தோடு கரம் கொடுத்து ஜெபித்ததான ஜெபங்கள் வீணல்ல. நீங்கள் சபையாக இணைந்து கரத்தோடு கரம் கோர்த்து ஜெபித்த ஜெபங்கள் வீணல்ல. நிச்சயமாகவே அதை கேட்டு பதில் தருகிற ஜீவிக்கிற தெய்வம் பரலோகத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, அப்போ ஒருமைப்படுதல் என்று சொல்லும் பொழுது ஒரே இருதயம் உடையவர்கள் 1000 பேர் 1000 இருதயம் உடையவர்களாக இராதபடி ஒரே இருதயம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2 பலருக்கும் இந்த இடத்துல வந்திருக்கிற பலருக்கும் பல விசுவாசங்கள் இருக்கலாம். ஒரு வியாதி வரும் பொழுது அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா உடனடியாக எந்த மருத்துவர் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு காய்ச்சல் வந்ததுன்னா பிசிஷியனை போய் பார்க்கணும்னு நம்ம என்ன செய்யறோம், ஜெனரல் டாக்டரை போய் பார்க்கணும்னு தோணுது. அதே நேரம் சக்கரை வியாதின்னா அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கணும்னு இருதயத்தில் சிந்தை வருது. அப்படி என்றால் பல சிந்தனைகள் வரும் பொழுது பலரை நம்ம நம்பும் பொழுது வேதாகமத்தில் 2 நாளாகம புஸ்தகத்தில் வசனம் ஆசா என்கிற ராஜாவை குறித்து ஆண்டவர் கற்று தருகிறார். அந்த இடத்தில் ஆசா பெரும் படைகளை சின்ன விஷயங்களால ஜெயித்து வந்தவர் ஆசா. ஆனா அவருக்குள்ளாக ஒரு வாட்டி ஹல்லேலூயா ஒரு ராஜா யுத்தத்துக்கு வரான்னு கேள்விப்பட்ட பொழுது அவருக்குள்ளாக கலக்கம் அடைகிறான், அண்டை நாட்டிட்ட தஞ்சம் அடைகிறான். வசனம் சொல்கிறது, அந்த ராஜா இந்த ஆசா மூலமாய் ஆசாவுடைய கையில் இருந்து தப்பித்து பிழைத்தான் என்று சொல்லி வேதாகமம் கற்று தருகிறது. அப்படி என்றால் ஹல்லேலூயா அதே இடத்தில் அடுத்த வசனம் சொல்கிறது, ஆசா மரணகரமான ஒரு வியாதியினால் பிடிக்கப்பட்டா அவன் உலகத்தில் உள்ள பரிகாரியை நம்பி போனா வசனம் சொல்கிற அதே வியாதியில அவன் மரித்தான் என்று வசனம் தெளிவாய் நமக்கு கற்றுத் தருகிறார். அப்படி என்றால் ஆண்டவரை நம்பினவர்களை ஆண்டவர் ஒரு நாள் கைவிட்ட தெய்வம் அல்ல. இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் நீங்க கர்த்தரை நம்புகிறீர்கள் என்றால் முழு மனதாக நம்புங்க. கர்த்தர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல, அவர் முடிவு பரியந்தம் உங்களை தாங்கி நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க அப்போ ஒருமைப்படுதல் என்று சொன்னால் ஒரே இருதயத்தில் ஜெபிக்கிறது. 1000 பேராக இருந்தாலும் ஒரே இருதயமாக ஜெபிக்கிறது ஒருமைப்படுதல் என்று சொல்லலாம். 2 விசுவாசம். 1000 பேர் இருந்தால் 1000 விசுவாசமாக இராதபடி 1000 பேர் இருக்கும் பொழுது 1000 பேருடைய விசுவாசம் ஒரே விசுவாசம், இயேசுவே என் நம்பிக்கை என்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்திற்குள்ளாய் வருகிற தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க 3 நம்முடைய லட்சியம். ஹல்லேலூயா. 1000 பேர் இருக்கலாம், 1000 பேருடைய லட்சியம் பல ஸ்தானங்களில் இருந்த முடியாதுங்க. நம்முடைய லட்சியம் ஒரே லட்சியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து வாஞ்சிக்கிறார். பாருங்க வசனம் அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் வேதாகமம் இவ்வாறு சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அங்கே அவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடு இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவர்களுடைய சகோதரர்களோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலே வேண்டுதலிலே தரித்திருந்தார்கள் என்று வசனம் கற்றுத் தருகிறது. பாருங்க ஆண்டவர் இயேசுனுடைய மரணத்துக்கு பிற்பாடு மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு எழும்பி போனதுக்கு பிற்பாடு
சீஷர்களாக இணைந்து ஸ்திரீகளோடு இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடு ஒருமனப்பட்டு என்ன செய்தார்களாம்? அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு பாருங்க, அவர்கள் ஒருமனப்பட்டு காத்திருந்ததனுடைய பலன் என்ன? வேதாகமத்தில் நாம பார்க்கிறோம். அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. ஹல்லேலூயா. மார்க்குவின் மேலாளர் வீட்டில் அவர்கள் காத்திருந்தாங்க. அந்த இடத்துல பெரிய காற்றடிக்கிறது போல, கொடிய காற்றடிக்கிறது போல, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்ததை நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது காத்திருக்கிறவர்களுக்காக கிரியை செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையா இறங்குவார். உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். அன்று மார்க்குவின் மேலாளர் வீட்டில் அந்நிய பாஷை அடையாளத்தோடு வரங்களை வெளிப்படுத்தின ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஆவியானவரை ஊற்றி உங்கள் வாழ்க்கையிலே என்ன காரியங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்துக்குரிய பதிலை தர அவர் போதுமானவராய் இருந்தார். அன்று சீஷர்கள் சகோதரிகள் இயேசுவின் தாயாக அவர்கள் காத்திருந்தாங்க, ஒருமனப்பட்டு காத்திருந்தாங்க. எதற்காக தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தாங்க, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காய் காத்திருந்தாங்க, தேற்றரவாளனுக்காய் காத்திருந்தாங்க. அவர்கள் அதை சுதந்தரிக்க மட்டும் அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. இந்த பகல் வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நாமும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய லட்சியம் சிதறாதவர்களாக, நம்முடைய விசுவாசம் சிதறி போகாதவர்களாக, நம்முடைய இருதயம் கலங்கி போகிறவர்களாக அல்ல, இருதயம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பம் என்று சொல்லி சங்கீதம் 133 சங்கீதம் 1வது வசனத்தில் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அப்படி என்றால் ஆண்டவர் விரும்புகிறது ஒருமனப்படுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நேரம் இல்லாதனால சுருக்கிக் கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 2, ஆண்டவர் ஒற்றுமையின் ஜெபத்தை விரும்புகிறார். அதோ கூட மன்னிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். நம்ம ஒற்றுமையாய் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் நமக்குள்ளாக ஒரு குணம் இருக்கணும். அந்த ஒற்றுமைக்குள்ளாக பொறாமை இருக்குமா என்று கேட்டா நிச்சயமா இருக்கவே இருக்காது. ஒற்றுமைக்குள்ளாக கோபம் இருக்குமான்னு கேட்டா நிச்சயமே இருக்காது, நிச்சயமா இருக்காது. ஏன்னா கோபம் எல்லாம் மாம்சத்தின் விதைக்கப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. கோபம் பொறாமை எல்லாம் மாம்சத்தில் உள்ள கனிகள். ஹல்லேலூயா. ஒற்றுமை உள்ள இடத்துல அந்த காரியங்களுக்கே இடம் இருக்காது, வைராக்கியத்துக்கு இடம் இல்ல. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுக்குள்ளாக பிரிவினை இருக்கக்கூடாது. ஐக்கியம், ஹல்லேலூயா, ஒரே ஒற்றுமையாக ஒருமனமாக ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்தை உங்களுக்கு ஹல்லேலூயா சுட்டி காட்டி உங்களுக்காக மற்ற காரியங்கள் ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்கும்படியாய் பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் தங்களை நீதிமான்கள் என்று சொல்லுகிற தங்களை மேன்மை பாராட்டுகிற அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விண்ணப்பத்தை குறித்து ஆண்டவர் ஒரு உபமையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, அன்றியும் தங்களை லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் முதல் வாசிக்க கேட்போம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உபமையை சொன்னார். அப்படி என்ன, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களை எப்படி நினைக்க கூடாது? அற்பமா நினைக்க கூடாது. மற்றவர்களை பொறாமையினால சிந்தனையால நம்ம பார்க்க கூடாது, கோபத்தினால் பார்க்க கூடாது, பிரிவினையினால பார்க்க கூடாது. அவர்களும் என்னுடைய சகோதரர்கள் என்கிற நிலைமையில நம்ம அவர்களை நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். பாருங்க, இங்க 2 பேர் ஜெபிக்க வராங்க தேவனுடைய ஆலயத்தில். பரிசேயனும் சதுசே ஆயக்காரனை குறித்து வேதாகமம் நமக்கு கற்றுத் தருகிறது. பாருங்க, 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர் அந்நியக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, இந்த ஆயக்காரனை அவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். யாரு? பரிசேயன் தன்னை குறித்து. பரிசேயன் என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரியும், தன்னுடைய தேவனுடைய நியாய பிரமாணத்தை தெளிவாய் கற்றிருக்கிறவர், தெளிவாய் கடைபிடிக்கிறவர் பரிசேயன். ஆனால் அவரை பாருங்க, அவர் ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபிக்கிறார்? நான் இந்த காரியங்களை எல்லாம் தெளிவாய் செய்கிறேன், இந்த இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று நினைக்கிறீர்களா? இல்லைங்க. இந்த பொறாமையின் ஜெபம், தன்னை மேன்மைப்படுத்துகிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறல்ல. வசனம் சொல்கிறது, தன்னை தான் தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா.
தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் வரும் பொழுது எத்தனை பேர் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறீர்கள்? உங்கள் ஜெபத்திலே உங்களை பொறாமைகளுக்கு இடம் கொடாதபடி, கோபங்களுக்கு இடம் கொடாதபடி, குரோதங்களுக்கு இடம் கொடாதபடி, பிரிவினைகளுக்கு இடம் கொடாதபடி எத்தனை பேர் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவர்களாக, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருமனப்பட்டவர்களாக, ஹல்லேலூயா, அந்த அன்பின் அனுபவத்தில் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறீங்க? உங்கள் ஜெபங்கள் ஒரு நாள் வீணாகாது. கர்த்தர் உங்களுக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம். இரண்டாவது அந்த வசனத்தில் பார்க்கணும். ஸ்தோத்திரம். ஒரு சிந்தனை கூட சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஸ்தோத்திரம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். நாமளும் பலரும் உபவாசிக்கிறோம். பாருங்க, ஹல்லேலூயா. நம்ம உபவாசிக்கிறோம் என்று சொல்லிட்டு ஸ்தோத்திரம் அதை மேன்மை பாராட்டிட்டு காரியம் இல்லை. உபவாசிக்கிறது நம் கர்த்தரோடு உள்ள உறவு. ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபவாசிக்கிறேன், என் சம்பத்திலே ஸ்தோத்திரம் சாம்பத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று ஸ்தோத்திரம் தனக்குள்ள ஜெபம் பண்ணினா. பாருங்க, இப்ப பரிசேயன் ஜெபிக்கும் பொழுது நான் தசமபாகம் எல்லாம் கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் தெளிவா இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன பிற்பாடு சோதரன் ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஆண்டவர் சொல்றார். அதை கூட நீங்க கேட்கும்படியாய் விரும்புகிறேன். பாருங்க, ஆயக்காரனுடைய ஜெபத்தை சொல்ற ஆயக்காரன். இப்ப ஆயக்காரனுடைய ஜெபம் பாருங்க. ஆயக்காரன் தூரத்தில் நின்று, அந்த வசனம் சொல்ல, தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் சத்தம் போட்டு கதறுகிறான். பாருங்க, இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்தும் பொழுது தேவ பிள்ளையே, சோதரன் மற்றவர்களை குறித்து நாம் பார்ப்பதற்கல்ல நாம் ஜெபத்துக்கு வருவது, சோதரன் மற்றுள்ளவர்களை குறித்து குறை சொல்வதற்கல்ல நாம் தேவ சமூகத்தில் வருகிறது. நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களோடு பொறாமை கொள்வதற்கல்ல நாம் ஜெபத்துக்கு வருவது. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருமனை பாட்டின் ஜெபத்துக்குள்ளாக எந்த பொறாமையும் இல்லை, எந்த வேற்றுமையும் இல்லை, எந்த பிரிவினையும் இல்லை. ஒருமை பாட்டுக்குள்ளாக ஒரே இருதயத்தோடு அன்பு நிறைந்த ஜெபமாக இருக்க வேண்டும். தங்களை தாழ்த்தி உள்ள ஜெபம் இந்த நாளிலும் ஹல்லேலூயா உங்களை தாழ்த்தி ஜெபிக்க நீங்க ஆரம்பித்து பாருங்க. உங்களுக்காக கிரியை செய்கிற ஹல்லேலூயா தெய்வம் அவர் சாதாரண மனிதர் அல்ல. அவர் இந்த உலகத்தை படைத்த அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, அப்போ தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது தாழ்மை உள்ளவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் வினயப்பட்டவர்களாக சோத்திரம் ஹல்லேலூயா நம்மை சோத்திரம் தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது. பாருங்க, சோத்திரம் ஒரு காரியத்தை கூட சோத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஆயக்காரன் செய்கிற ஒரு காரியம், தன்னுடைய மார்பில் அடித்துக்கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். தேவ பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, சோத்திரம் ஆண்டவர் சோத்திரம் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நம்மேல் கிருபை வைத்தவர், சோத்திரம் நம்மேல் இரக்கம் வைத்தவர். நாம் சோத்திரம் நீதிமான்கள் ஆனதினால அல்ல, நம்முடைய சோத்திரம் பண பலத்தை கண்டல்ல, நம்முடைய ஆள் பலத்தை கண்டல்ல ஆண்டவர் நேசித்தது. நாம் ஒன்றும் இல்லாமல் சீரோவா இருக்கும் பொழுது நம்மை தெரிந்து கொண்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ ஒருவேளை சீரோவா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஜெபிக்க ஆரம்பி, தேவ சமூகத்தில் நீ தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பி. கர்த்தர் உன்னை கரம் பிடித்து உயர்த்துகிறாரா என்பதை உன் கண்களால் காண்பதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, சோதரன் அந்த வார்த்தையை சீக்கிரமாய் சொல்லி சோதரன் நேரம் இல்லாதனால சுருக்கி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. சோதரன் ஒரு வார்த்தை கூட வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் சொல்கிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா சோதரன் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைகளை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. சோதரன் தேவ சமூகத்தில் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அடுத்தவர் குறைகளை நாம் இருதயத்தில் வைத்துக் கொண்டிருப்போம் என்றால் அவர்களுடைய சோதரன் ஒருவேளை அவங்க செஞ்சது தப்பாக இருக்கலாம், ஒருவேளை அவங்க செய்தது உங்களுக்கு ஒருவேளை கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம், ஒருவேளை அவங்க செஞ்ச காரியம் உங்களுக்கு வேதனையை கொடுத்திருக்கலாம், பல நஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது, அவர்களை நேசிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அவர் பாவிகளை நேசித்தது போல நீங்களும் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுத் தருகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், உங்கள் சோதரம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால்
உங்கள் குறைகள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நிச்சயமாக வசனத்தை உங்களுக்கு தெளிவாய் சொல்கிறேன், நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும், உங்கள் சகோதரர்களுக்கு மன்னிக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்களுக்கு மன்னிக்க வேண்டும், உங்கள் சபையில் ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யுங்கள், மன்னியுங்கள். தேசத்தில் யாரையும் உங்களுக்கு விரோதமாக கிரியை செஞ்சாலும் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் மன்னியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளையை ஆண்டவர் விரும்புகிறது உன்னுடைய வாழ்க்கையில உன்னை தாழ்த்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய அகந்தையை விட்டு, உன்னுடைய பெருமையை விட்டு, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் விட்டு தாழ்த்தி ஹல்லேலூயா மாம்ச கிரியைகளை விலக்கி நீ ஜெபிக்கிற தேவ பிள்ளையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மன்னிக்க முடியாத எந்த ஜெபமும் பலன் அளிக்காதுங்க. ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீ மன்னிக்காம ஹல்லேலூயா உன் சகோதரன் பேர்ல உனக்கு ஒரு குறை உண்டுனா உன் பலி சோதரன் காணிக்க அந்த இடத்துல வச்சுக்கிட்டு போய் அவன்கிட்ட சோதரன் ஹல்லேலூயா அவனோடு பேசின பிற்பாடுதான் வந்து காணிக்கை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இந்த பகல் வேளையிலும் யாரோடாவது சோதரம் பிரிவினையோடு இருக்கிறீர்களா? இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பிரியமா இருக்கிறது. கர்த்தர் உங்கள் மேல வைத்த கரிசனை என்னவென்றால் அவரை போல உங்கள் குடும்பத்தை நேசிங்க, அவரை போல தாய் தகப்பனை நேசிங்க, அவரை போல உங்கள் குடும்ப உற்றார் உறவினர்களை நேசிங்க. அதுதான் கர்த்தர் உங்கள் மேல வைத்த கரிசனை. அந்த திட்டத்துக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் விண்ணப்பங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் தருகிற ஜீவிக்கிறதையும் இருக்கிறார் என்பதை தெளிவாக இந்த வார்த்தை மூலமாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். கடைசியாக ஒரு காரியத்தை கூட சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. 3 அந்த குறிவசனத்தில் நாம வாசிச்சோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பூமியில இருவர் ஒருமனப்பட்டு கேட்கிற எந்த காரியத்துக்கும் அவர் என்ன செய்கிறார்? பதில் தருகிறவர். அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 18வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில் ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு என்ன செய்யப்படுமா? உண்டாகும். உண்டாகும் அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை உருவாக்குகிற தெய்வம். மனுஷன் இருக்கிற காரியத்திலிருந்து சிலவற்றை நிர்மிக்கிறான். ஒருவேளை இந்த லேப்டாப் எல்லாம் ஆப்ரேட் பண்றவங்களுக்கு லேப்டாப் எல்லாம் இந்த ஹார்ட்வேர் படிச்சவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஹார்ட்வேர் திங்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு லேப்டாப்பை உருவாக்க சொன்னா அவங்க லேப்டாப்பை உருவாக்கி கொடுப்பாங்க. பிளாஸ்டிக் எல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு சேரை உருவாக்க சொன்னா சேரை உருவாக்குவாங்க. ஒரு ஆசாரிட்ட ஒரு மேசையை கொடுத்துக்கிட்டு ஆசாரிட்ட சொன்னா ஒரு கொஞ்சம் பலகையை கொடுத்துக்கிட்டு ஒரு மேசை செய்யணும்னு சொன்னா என்ன செய்வாங்க? நிச்சயமா அவங்க ஒரு மேஜையை செஞ்சு தருவாங்க. என்றால் அவர்கள் ஆசாரியர்கள், அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அவங்களுக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர். மனிதன் உள்ளவைகளிலிருந்து மற்றொன்றை உருவாக்கும் பொழுது வசனம் சொல்கிறது ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக இருக்கிறதிலிருந்து எல்லாவற்றையும் வரவழைக்கிறவர். தன்னுடைய நாவினுடைய வார்த்தையினாலே ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்று வேதாகமம் நமக்கு கற்றுத் தருகிறது. அப்படி என்றால் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, எந்த காரியம் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இல்லாம இருக்கிறதோ, ஒருவேளை தலைமுறைகள் இல்லாம இருக்க இந்த வார்த்தையை கேட்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில பினான்சியலா நீங்கள் தகர்க்கப்பட்ட அனுபவத்தில் சீரோவாக இருந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்கலாம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியான அனுபவத்தில் இந்த சத்தத்தை ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து தெளிவாய் சொல்லுகிறார் இந்த பகல் நேரத்தில். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் ஜீவியம் மலரும். உன் வாழ்க்கையிலே ஹல்லேலூயா இல்லாதவைகளை உருவாக்கி தருகிற தெய்வம் அவர் ஜீவிக்கிறார் என்று கர்த்தர் தெளிவாய் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி என்ன வசனம் தெளிவாய் சொல்கிறது? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு என்ன செய்யுமா? உண்டாகும். இல்லை என்றாலும் அதை ஆண்டவர் உருவாக்கி தருகிறவராய் இருக்கிறார். ஒரு வார்த்தையை கூட வாசித்து நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எபிரேயர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு உண்டாகிற நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தையும் அவர் உருவாக்கி தருகிற தெய்வம், அவர் வாக்குத்தத்தம் செய்த தெய்வம், அவர் வாக்கு மாறாத தெய்வம். அந்த வார்த்தையை வாசிப்போம். அல்லாமலும் எபிரேயர் எழுதின நிருபம் ஹல்லேலூயா 10வது அதிகாரம் 23வது வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அப்படி என்றால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவருடைய வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வள்ளியோ ஒரு புள்ளி என்ன செய்யாது? மாறாதுங்க. எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். சோத்ரம். அந்த வசனம் சொல்ல அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல
அசைவில்லாமல் உறுதியாயிருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம் செழிக்குமா? நம்முடைய குடும்பம் ரட்சிக்குமா? ரட்சிக்கப்படுமா? ஸ்தோத்திரம். நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் குடும்பம் இயேசுவை அறியும், என் குடும்பம் இரட்சகரை அறியும், என் குடும்பம் ரட்சிப்புக்குள்ளாக வரும், என் குடும்பம் தலை தூக்கும், என் குடும்பம் தலை நிமிரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. என் சபை உயரும், என் சபையுடைய விசுவாச பிள்ளைகள் ஒன்றிணைவார்கள் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. என் பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று கேட்டால் நிச்சயமாய் சொல்லுங்க, என் பாவங்கள் கர்த்தரால் மன்னிக்கப்படும் என்று விசுவாசத்தோடு அந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம கேட்கிற எந்த ஒரு காரியத்தையும் அவர் உருவாக்கி தருகிற தெய்வமாய் இருக்கிறார். நாம் இந்த நாளில் கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டு கேட்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் என் ஆண்டவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனம் சொன்ன பிரகாரம், அல்லாமல் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்கிற ஸ்தோத்திரம் எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் ஸ்தோத்திரம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. ஒருமனைப்பாட்டு ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஒருமைப்பாட்டுக்குள்ளாக பொறாமைகள் இல்லை, வேற்றுமை இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தவர், அவர் வாக்கு மாறாதவர். அந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பம் மலருமா? நிச்சயமாய் மலரும். என் பிள்ளைகள் ஸ்தோத்திரம் மனம் திரும்புவார்களா? நிச்சயமாய் திரும்புவார்கள். என் பாவங்கள் மன்னிக்கப்படுமா? சொல்லுங்க, நிச்சயமாய் மன்னிக்கப்படும். என் கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, என் பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? என் குடும்பம் தலை நிமிர முடியுமா என்று கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி உண்டாகுமா என்று கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? நிச்சயமா ஆபிரகாமை ஆசீர்வதித்த தெய்வம் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோபை ஆசீர்வதித்த தெய்வம் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் ஜெபிப்பீங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்கிற போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அது அவர்களுக்கு உண்டாகும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று ஸ்தோத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த பகல் வேளையில் இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இல்லாமல் இருக்கிற காரியங்களை கர்த்தர் உருவாக்குவீராக. வாக்குத்தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறாதவராய் எல்லா காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிப்பீராக. வாழ்க்கைகள் மறுமலர்ச்சியாகட்டும். நித்திய ராஜ்யத்திற்கு இந்த தேவ பிள்ளைகள் உருவாக்கப்படட்டும். உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தைகள் கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும், நன்மைகளினால் திருப்தியாக்கும். தாழ்த்தி உம்முடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். Thank you. God bless you.